தமிழமுதம் வருக, தமிழமுதம் பருக. இப்பதிவில் நாம் காணவிருப்பது திருக்குறள். அதிகாரம் விருந்தோம்பல். பால் அறத்துப்பால். குறள் எண் 90. தமிழர்தம் பண்பையும் பெருமையையும் தமிழ் இலக்கிய படைப்புகள் ஒவ்வொன்றும் விரிவாக எடுத்தியம்புகின்றன. தமிழர்தம் வாழ்வில் விருந்தோம்பல் மிகுந்த முக்கியத்துவம் உடையதாக கருதப்படுகிறது. விருந்தோம்பல் குறித்து வள்ளுவர் என்ன கூறுகிறார்? இதோ காண்போமா? மோப்பக் குழையும் அனிச்சம், முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. பொருள்: அனிச்ச மலர் நுகர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மெல்லிய தன்மையது. விருந்தினரோ முகம் வேறுபட்டு பார்த்தாலே வாடிவிடுவர் என்கிறார் வள்ளுவர். அனிச்ச மலரை காட்டிலும் விருந்தினர் மென்மையானவர்கள் என்பதை இக்குறள் மூலம் விளக்குகிறார் வள்ளுவ பெருந்தகை. அனிச்ச மலர் நுகர்ந்து பார்த்தாலே குழையும் தன்மையது, அதாவது வாடிவிடும் தன்மையுடையது. அதுபோல விருந்தினர் முகம் வேறுபட்டு திரிந்து நோக்க குழைவர், அதாவது முகம் வேறுபட்டு காட்டினாலே வாடிவிடுவர் என்கிறார் வள்ளுவர். இக்குறள் உவமை அணிக்கு நல்லதோர் எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. உவமை அணி ஒரு பொருளை அல்லது ஒரு கருத்தை அதற்கு தொடர்புடைய வேறொரு பொருளுடன் அதுபோல என ஒப்பிட்டு விளக்கி கூறுவது உவமை அணி ஆகும். இக்குறளில் உவமை அணி விளக்கம் காண்போமா? அனிச்ச மலரானது ஒரு சிறிய மென்மையான மலர். அதனை விருந்தினருக்கு ஒப்புமைப்படுத்துகிறார் வள்ளுவர். எப்படி அனிச்ச மலரானது நுகர்ந்து பார்க்கின் வாடிவிடுமோ, அதுபோல விருந்தினர் நம் முகம் வேறுபட்டு பார்த்தால் மனம் வருந்தி வாடிவிடுவர் என்கிறார் வள்ளுவர். தண்டி அலங்காரம் என்னும் இலக்கண நூல் உவமை அணியை எவ்வாறு விளக்குகிறது காண்போமா? பண்பும் தொழிலும் பயனும் என்றிவற்றின் ஒன்றும் பலவும் பொருளொடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்றச் செப்புவது உவமை என்கிறது தண்டி அலங்காரம். இக்குறளில் அனிச்ச மலர் உவமானமாகவும் விருந்தினரை உவமேயமாகவும் கொண்டுள்ளது. இவ்விரண்டையும் அதுபோல என்னும் உவம உருவு ஒப்புமைப்படுத்துவதாய் உள்ளது. தமிழமுதத்தில் குறள் அமுது பருகினோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் இணைவோம். அதுவரை மணிமொழியின் நன்றி கலந்த வணக்கம்.